ஸோ அடுத்து வந்து 114th கொஸ்டின் 114 அதை பாருங்கள். ஆக்சிடெண்ட் வந்து கேர்னு எடுத்துக்கிட்டால் டிசீஸை வந்து என்னவா எடுத்துக்கணும்? ஆக்சிடெண்ட்டை வந்து கேர் பண்ணோன்னா ஆகாமல் தடுத்துக்கலாம். டிசீஸை வந்து க்ளீன்லிஸ்ஸாக இருந்துச்சுன்னா டிசீஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு 114க்கு. அடுத்து வந்து 115க்குள்ள கொஸ்டின். ஸோ சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஆல்ஃபாபெட் நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஆல்ஃபா சீரிஸ் இருக்குது, ஒரு நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஆல்ஃபா சீரிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்னன்றது கேட்டிருக்காங்க. இதில் உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 இதெல்லாம் வந்து ஆன்சர்லேருந்து போகிறது தான் ஈஸி. லாஸ்ட்டு பாருங்கள், SMD 3 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். 6க்கு என்ன வரும் அப்படி, அதாவது 8க்கு என்ன வரும்ன்றது. 8க்கு என்ன வரும்? எஸ் தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், 7 3 4 2 9 1 8 6. 8க்கு என்ன இருக்குது கரெக்டாக? அதுக்கு நேரம் என்னது? பர்ச்சேஸில் எஸ் இருக்குது. ஸோ அப்போ அதான் அப்போ ஆன்சர் வந்து என்னது? எய்தர் ஏவாக இருக்கணும் இல்லை டியாக இருக்கணும். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஸோ இப்போ ரெண்டு எந்த இடத்துல வந்து மாறுது அப்படின்னா ஃபோர்த்து டிஜிட் ஜியா சியா அப்படின்றது தான் கணக்கு. இங்கே ஃபோர்த்து நம்பர் என்னது? 7452. 2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? இந்த இடத்துல 1 2 3 ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், 7342 ஃபோர்த்து ஆல்ஃபா 1 PURC. சி தான் கரெக்டு. அப்போ சி தான் வருது. அப்போ ஆன்சர் வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.